இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அட்டிகை எப்படி பெயிண்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் நல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அட்டிசா கம்பெனியோட ஆஸ்டெக் கோல்டு எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக நான் பிளாக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம பேஸ் கோட்டு நம்ம இந்த ஆன்டிக் கோல்டு நம்ம கொடுக்க போகிறோம். எந்த இடமும் விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா பெயிண்ட் கோட் ஆகிற மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் நல்லா பெயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ்க்கும் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இயரிங்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ஸ் ஒரு 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இதே மாதிரி நம்ம பெயிண்ட் கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டிசா பிராண்டோட சில்வர் கலர் எடுத்திருக்கேன். அது டைலூட் பண்ணாமல் விரலில் எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி டேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லக்ஷ்மி டிசைன் மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துகிட்டு இப்படி பண்ணும்போது அந்த டிசைனில் மேலே எழும்பி இருக்கிற அந்த டிசைன்ஸில் எல்லாமே வந்து பெயிண்ட் நல்லா படும். கோல்டன் சில்வர் நல்ல காம்பினேஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம பிளாக்கும் கோல்டு நிறைய அந்த மாதிரி யூஸ் பண்ணி நிறையா பெயிண்டிங்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஸோ இயரிங்ஸ்க்கு பண்ண மாதிரியே நம்ம வந்து இந்த பெண்டன்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கையில் இருக்கிற பெயிண்ட்டு வச்சு எடுத்ததுக்கப்புறமா அது காஞ்சிடும். ஸோ மறுபடியும் தொட்டு பெயிண்ட்டை கையில் எப்போவுமே லோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெட் அண்ட் க்ரீன் சேர்த்தும் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 கோட்டிங் நம்ம கொடுத்தோம்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், பெயிண்டிங் முடிஞ்சது. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் பேர்ல் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். B7000 க்ளூ யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் ஸ்டிக் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த கம் தடவி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன்ஸாக எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு
அதோட பேக் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற அந்த குக்ரு ரவுண்ட் பீட்ஸ்க்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கீழே ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பால் பென் எடுத்திருக்கேன். அதில் இந்த ரவுண்ட் பீட் போட்டு அந்த யூபின்குள்ளே விட்டு ஒரு லூப் சின்னதாக ஃபார்ம் பண்ணி அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த வயரை வந்து அப்படியே நம்ம அந்த பீடை சுற்றி 2-3 தடவை நம்ம சுற்றி விட்டுடலாம். இப்போது அந்த ஸ்டட் பேஸை பின்னாடி நம்ம ஒட்டுறதுக்கு B7000 க்ளூ வந்து அந்த ஸ்டட் பேஸில் ஒட்டி இப்போ அந்த இயரிங்கோட பேக் சைடில் அந்த மேலே இருக்கிற சென்டருக்கு வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸ்க்கு பண்ணிக்கலாம். இப்போ ப்ளையர், இந்த மாதிரி டியூப்பு, கியர் லாக்கு, பெயிண்ட் பண்ணி வச்ச பீட்ஸு, கியர் வயர், பேக் ரோப்பு, அப்புறம் பெயிண்ட் பண்ணி வச்ச பெண்டன்ட்டு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த யூபின்குள்ளே நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம 2 சைடும் ஒரு பீடு நம்ம கோத்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நம்ம அந்த ஸ்டிக் பீஸ் ஒட்டுறதுனால அங்கே ஒரு கேப் தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த கேப்பை நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2 வயரும் சேர்த்து நான் ஒரு பீடு நான் கோத்துக்கிறேன். ஸோ அந்த கேப் தெரிகிற இடம் வந்து இந்த பீடால் மறைஞ்சிடும். இப்போது ஒரு ஒயர்லேயும் இப்போ ஒரு கோல்ட் பீட் நான் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு டியூப்பை நான் விட்டுட்டு மறுபடியும் ஒரு கோல்ட் பீட் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபினிஷிங்காக நான் 2 கியர் லாக் போட்டேன். அதுக்கப்புறமா பேக் ரோப்புக்குள்ளே விட்டு மறுபடியும் திருப்பி அதே ஒயரை அந்த கியர் லாக்கில் விட்டுட்டு ஒரு பீடுக்குள்ளேயும் விட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளையர் யூஸ் பண்ணி அந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அட்டையை செட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.